பூபதி இங்க உட்காரு, நான் வந்துடுறேன். I think the concept is something which you fix early. Hey Ramya, for example, ஏன்டி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கற? Nayakan, there was a choice. பேசாம போயிரு சபா, உன் மேல செம்ம கோவத்துல இருக்கு. We are kind of a field to get. உனக்கு என்னடி பிரச்சனை? You know, and the growth and things like that, and to do it in CinemaScope and do it normally. So we did a test. We did a test. முதல்ல அத பண்ணு. Lab test. So we shot it one way, we shot the same thing in சரி, nothing. நீ சொன்னேன்னு கஷ்டப்பட்டு பூபதி கூட்டி வந்தேன். வேணானா போ, நான் கூட்டி போறேன். டேய் சபா, நிஜமாவாடா சொல்ற? ஆமா. தேங்க்ஸ்டா. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிருந்தியா? ஏய் அது சும்மாடா, எனக்கு அப்பவே தெரியும் நீ கண்டிப்பா கூட்டி வந்துருவேன்னு. அப்படியே ஃபோன் பண்ண அட்டெண்ட் பண்ணல? ஏய் அத விட்றா, உங்க அண்ணகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நான்லாம் எதுவும் சொல்ல. நீ சொன்ன மாதிரி பூபதி கூட்டி வந்துட்டேன். என் வேலை முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நீயே பேசிக்கோ. ஏய் இப்படி சொன்னா எப்பறா? ப்ளீஸ்டா, நீயே போய் பேசுடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். சரி, பேசி தொலைக்கிறேன். ஏய் சூப்பர். போ. லே சபா, இந்த புள்ளனுக்கு நம்ம வீட்ல வந்து என்ன? சாரிங்க. அன்னைக்கு சபா நினைச்சு உங்களை சாரிங்க. பரவாயில்ல. டேய் சபா, சொல்றா. பூபதி, ரம்யா ஒரு வெப் சீரிஸ் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அதுல முக்கியமான கேரக்டர்ல நடிக்க வேண்டிய ஒருத்தர் திடீர்னு வர முடியாம போயிடுச்சு. அந்த கேரக்டர் நீ பண்ணா நல்லா இருக்கும்னு ரம்யா தான் ஆசைப்படுறா. என்னது, நடிக்கணுமா? அதுக்கு தாண்டா கூட்டு வந்தேன். என்னால முடியாது, ஆளுடல சாமி. நீ அவ்வளவு செலவு பண்ணி டச் போன் வாங்கி தரும் போது நினைச்சல இப்படிதான் எங்கேயா கொண்டு வந்து நிறுத்துன்னு. நான் வீட்டுக்கு போறேன். டேய் சபா, நீ எல்லாம் ரெடி பண்ணு, நான் போய் அவனை கூட்டு வரேன். டேய் பூபதி, களவாணி போய் உள்ள எவ்வளவு பாலிசா பேசி என்ன கூட்டிட்டு வந்துட்டான். நடிக்கணுமா? நில்றா. முடியாது, போல. டேய் நில்றா. டேய் பூபதி, ஒண்ணு இல்லடா. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை அப்படியே பண்ணா போதும். உனக்கு எப்படி சொல்றது? நம்ம ஊர் அம்மன் கோயில் கொடையப்போ இந்த எம்ஜிஆர் சிவாஜி மாதிரிலாம் நடிப்பல்ல, அது அப்படியே கேமரா முன்னாடி பண்ண போற. அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க வேணா பாப்பாங்க. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல நான் நடிச்சா யாரு வந்து என் மூஞ்ச பாப்பா? டேய், சினிமால சாதிச்ச ஒவ்வொருத்தரும் நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். உன்னால முடியும். உன் முகத்தை பாப்பாங்க. வா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல சபா? ஒவ்வொரு அண்ணனும் தம்பியோட லவ்வுக்காக என்னென்னமோ பண்றாங்க. நீ என்னடானா? என்னது லவ்வா? இல்ல, அந்த புள்ளைய ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன். ரம்யாவை தாண்டா லவ் பண்றேன், ஹெல்ப் பண்றா. பாத்தியா, நான் அன்னைக்கு சொன்னது நிசமா நடந்துட்டு பாத்தியா? இலே, இவ்வளவு நாளா நீ என்கிட்டயே பிராங்க் பண்ணிட்ட. பூபதி, உன்கிட்ட சொன்னா நீ வீட்டுல உளறிடுவேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல பூபதி. கூட பிறந்து தொலைச்சிட்ட. பண்றேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு வாங்கி தரணும். இப்பதான்டா போன் வாங்கி கொடுத்தேன். போன் வாங்கி கொடுத்தா பாட்டு எப்படி கேக்குது? அதுக்கு இந்த உருண்டைய காதுல மாட்டி பாட்டு கேட்பாவில்ல, ஏர்பாட்ஸா? அது யார் பாடினாலும் கேட்கும். பக்கத்து விட்டு குட்டி பையன் ரித்திக் இல்ல, என் காதுல மாட்டி விட்டான். சூப்பரா கேட்கும். எப்பா டேய், வாங்கி தரேன்டா, வாடா. அண்ணா, உங்களுக்கு என்ன வருதோ அதை தைரியமா பண்ணுங்க, சரியா? தைரியமா பண்றா. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். டேய், இதானே தேர்ற? இந்தா. ரோல் போடுறா. ரோலிங் ஆக்ஷன். ஆக்ஷன்னு சொன்ன உடனே நடிக்க ஆரம்பிச்சிடணும், சரியா? ரோல் போடு. ரோலிங் ஆக்ஷன். போறதுக்கு முன்னால நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்குங்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனா தான் பார்த்திருக்க.
இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு. எனக்கும் உனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. ம் சூப்பர்டா. பூபதி அடுத்து எடுத்து விட்றா. ரோலிங் ஆக்ஷன். டே எட்டப்பா, ஈரச்சொல் பேசாதே, நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அளித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீணனை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கெட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள்தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். ஆதலில் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பது உனக்கு இழிவென்று, காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்திற்குட்பட்டவன். இம்மியேனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பாய்ச்சினும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து இன்று குரங்குகளாய் கூனி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மானமிட்ட மடையர்களுக்கும் கூறுகிறேன். சீ, கூறுவதென்ன? பூ, காரியுமிழ்கிறேன். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சாரிங்க, ஷூட்டிங் முடிய லேட் ஆயிருச்சு. ரொம்ப டிராஃபிக் வேற.
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்டர் ஆன உடனே சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்னமோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது பூபதி. ம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. இது அந்த பிடிக்கும் இல்ல பூபதி. அப்புறம் நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? உன்னை ஏன் பிடிச்சிருக்கு, எதனால பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது பூபதி. ஆனா உன் கூட இருந்த லைஃப் ரொம்ப அழகா இருக்கும்னு மட்டும் தோணுது. நீ என்ன சொல்ற? பரவாயில்ல, நீ யோசிச்சு சொல்லு. நான் வெயிட் பண்றேன். டேய் ம் நீ என்ன தூங்கல? இல்லை, தூக்கம் வரல. சரி. சபா, ஆ நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். என்னடா திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்ற? மெட்ராஸுக்கு வந்து 4 மாதம் ஆச்சு. எவ்வளோ நாள் தான் சும்மாவே இருக்குது. அப்பா வேற வயக்காட்டில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாவ. அம்மையும் பார்க்கணும் போல இருக்கு. அதான் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். இருந்தது இருந்துட்ட. இன்னும் ஒரு வாரம் இருந்தா நானும் வரேன், சேர்ந்தே போலாம். இல்லை சபா, நான் போகிறேன், நீ பொறுமையா வா. சரி, உன் இஷ்டம். டேய், ம் நீ இங்கேயே தூங்கிட்டியா? ம் என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, 5:30 தானே ட்ரெயின். நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி. ம் ஏய், இந்த போஸ் நல்லாவே இல்லை, வேற ஏதாவது கொடு. அப்ப நீயே சொல்ல வேண்டியதானே? சரி சரி, நெக்ஸ்ட். முடி. ம். ஆ, ஒரே நிமிஷம். ம். கொஞ்சம் சிரிய. ம், ம். ஏய், லாஸ்ட் ஒன் சூப்பரா இருக்கு. ம், சரி. அடுத்து அது வேணாம், வேற. இப்படி ஓகேவா? டேய் சபா, ப்ரொடியூசர் ஒன்று கூப்பிட்டாரு. வரேன். ஹேய், நீ போட்டோ பார்த்துட்டு இரு, நான் வந்துடுறேன். ம்.
நான் வேணா ஃபோட்டோ எடுத்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, சபா வந்துட்டும். நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேங்க. நீங்க நடிக்க தானே வந்திருக்கீங்க, ஆமாங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. ம். உன்னை லவ் பண்ற, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுக்காக லவ் பண்ற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். படிச்ச எனக்கும் படிக்காத உனக்கும் எப்பவுமே செட் ஆகாது. உன் கூட இருந்த லைஃப் ரொம்ப அழகா இருக்கும்னு மட்டும் தோணுது. நீ என்ன சொல்ற? என்னடா ரெடியா? ம். ஒரு 5 நிமிஷம் நானே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ம். சரா டைம் ஆச்சு, போலாமா? ம் போலாம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1, 2, 6, 3, இந்தா. 1 சென்னை எழும்பூர் டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வழியாக திருநெல்வேலி செல்லும் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்ஃபாரத்திலிருந்து புறப்படும். என்னடா நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்க, எதுவும் பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை, ரேணுகிட்ட சொல்லிட்டல. நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். அப்படியா? சரி பார்த்து போயிட்டு வா. டேய் அண்ணா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ம். அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்னு அம்மாட்ட சொல்லிடுறேன். ம். போயிட்டு மறக்காம கால் பண்ணு. சரி. பூபதி ஃபோன் மாதிரி இருக்கு. ஐயோ என் ஃபோனை மாற்றி எடுத்துட்டு போயிட்டானா? ஹலோ. இப்போதான் ஊருக்கு போகிறான். சபா ஃபோன் மாதிரி இருக்கு. சபா நான் உன் ஃபோனை மாற்றி எடுத்து. டேய் அதெல்லாம் விடு, முதல்ல வண்டியிலேருந்து கீழே இறங்கு. எதுக்கு? டேய் ரேணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சமாடா, வண்டியிலேருந்து கீழே இறங்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன சொல்லுது? சபா சபா சபா